Hello, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா. Welcome to the preview show between தன்னிலாரி and பஞ்சாப் லாரி. So, RCB vs PBKS 3:30 கேம் மத்தியான கேம் பிடாக் ஹிமாச்சல் பிரதேஷ்ல நடக்க போகுது தரம்சாலால. என்ன மாதிரி இருக்க போகுது கண்டிஷன்ஸ்? முதல்ல வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். சூப்பரா தாடிலாம் ஷேவ் பண்ணிட்டு சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க, அழகா மாதவன் மாதிரி இருக்கீங்க. வெல்கம் டு த ஷோ. தரம்சாலால மத்தியான கேம்ல எப்படி இருக்க போகுது கண்டிஷன்ஸ்? பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கேம் பிபிகேஎஸ்க்கு. லாரி ஒரே அடியா பிரேக் டவுன் ஆகி நின்றுடுச்சா இல்ல கொஞ்சம் ஓடுமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ். வின் த டாஸ், பிளைண்ட்லி போல் ஃபர்ஸ்ட். 3:30 பிளைண்ட்லி போல் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த நைட் கேம்ல எப்படின்னா இந்த 6 ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயும் பால் அலையும். ஆனா இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் 3:30 மணிக்கு கொஞ்சம் ஸ்லோவா அலையும். பிகாஸ் ஆஃப் த ஹீட் இந்த பிச்சில் கொஞ்சம் ஒரு சில பால் நின்று அலையும். செகண்ட் இன்னிங்ஸ்ல கன்சிடரபிளா சீம் மூமெண்ட் கம்மியாயிடும் அந்த டயத்துல. பிளைண்ட்லி போல் ஃபர்ஸ்டா சொன்னீங்க? ஆமா, பிளைண்ட்லி. அவங்க போலிங்கே பிளைண்டா தான் போடுறாங்க. இல்ல இப்போ அது அவங்க இன்னும் டாஸ் வேற 2 மேட்சும் பாத்தீங்கன்னா டெல்லியோடையும் டாஸ் தோத்து தே குடன்ட் டிஃபெண்ட். இன்னொன்னு த ப்ராப்ளம் ஹஸ் பீன் போலிங்கும் போது அண்ட் தே ஒன் ஆல் த மேட்சஸ் மோஸ்ட் ஆஃப் த ஹை ஸ்கோரிங் கேம்ஸ். பேட்டிங் செகண்டுங்கும் போது வில் பி ரியலி பிரேயிங் டு வின் த டாஸ். ஏன்னா டாஸ் வில் ஹாவ் அ மேசிவ் அட்வான்டேஜ் இயர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ 2 மேட்ச் உங்களுக்கு இங்க இது ஆடி இருக்காங்க. அந்த 2 மேட்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் தோ இட் வாஸ் அ நைட் கேம், உங்களுக்கு ஹை ஸ்கோரிங்கா இருந்திருக்கு. டீம் சேசிங் ஹஸ் ஒன் இன்ஸ்பைட் ஆஃப் சம் ஏர்லி ட்ரபிள் தேவ் ஸ்டில் ஒன். ஓகே, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 205 ஆவரேஜ் ஸ்கோரு, பேட்டிங் செகண்ட் 214. நம்ம சொன்னதே நான் திருப்பி சொல்றேன், 208 இஸ் கோயிங் டு பி தி ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இஃப் யூ பேட் ஃபர்ஸ்ட். 208 அடிக்கலன்னா உங்களுக்கு சான்ஸே கிடையாது. ஒரே ஒரு ஃபேஸ் பவர் பிளேல மட்டும் சுமாரா ஆடினீங்கன்னா 50 வந்துடும். அதையும் எல்லாருமே ஒத்துப்பாங்க. சுமாரா ஆடினீங்கன்னா only thing is what is the weightage of the wickets last column after power play that should not be more than 1. 7 to 10 இருந்து அப்படியே மொமெண்டம் போனோம். 7 to 10 ஒரு 10 and over 40 ரன், 11 to 15 ஒரு 50 ரன், அதுக்கப்புறம் 16 to 20 நிறுத்தவே முடியாது. எல்லா இதுலயும் பார்த்துட்டீங்க நீங்க. டெல்லி எங்கேயோ சேஸ் பண்ணிட்டான், மும்பை எங்கேயோ நீங்க சொன்னீங்க 33 பால்ல 70 ரன், ஒரு 65 ரன் வந்துடும். that takes you a score between 205 to 210, which in my humble opinion is definitely defendable if you bowl well and take catches. அது ரெண்டுமே பிரச்சனையா இருந்திருக்கு பிபிகேஎஸ்க்கு. ஸோ பிபிகேஎஸோட பிளேயிங் 11 ஒரு சில சேஞ்சஸ் பண்றேன். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் தாட்ஸ். பிரியான்ஷ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், ஷ்ரேயாஸ் ஐயர், கூப்பர் கானலி, Marcus Stoinis at 5, Churian Shegade. Number 7 is Asmatullah Omarzai. Number 8, Harpreet Brar. Number 9, Xavier Bartlett. Number 10, Vaishak Vijay Kumar. Number 11, Arshdeep Singh. Impact sub is going to be Yuzvendra Chahal. So இப்போ இவங்களுக்கு நான் சொல்ற கணக்கு படி பார்த்தா பிரியான்ஷ், பிரப்சிம்ரன், ஷ்ரேயஸ், கூப்பர், மார்க்கஸ், ஷூரியான் ஷெக்டே, அஸ்மத்துல்லா ஒமர்சாய், பிரார் கேன் பேட், பார்ட்லெட் கேன் பேட். போலிங் ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா யஜ்வேந்தர் சஹல், ஹர்ஷதீப் சிங், வைஷாக் விஜயகுமார், ஜேவியர் பாட்லெட், ஹர்ப்ரீத் பிரார், அஸ்மத்துல்லா ஓமர்சாய், இஃப் யூ வாண்ட் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், இஃப் யூ வாண்ட் கூப்பர் கானலி. ஸோ இதான் நான் இது பண்ணுவேன். சஷாங்க் சிங்கை டிராப் பண்ணியிருக்கேன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸை ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வெளியில உட்காந்து வச்சிருக்கேன். அண்ட் தென் யாஷ் தாக்கூரை வெளியே எடுத்துட்டு வைஷாக் விஜயகுமாரை கொண்டு வந்திருக்கேன். அண்ட் தென் ஐம் ஆல்சோ கெட்டிங் ஒன் மோர் ஸ்பின்னர், தட் இஸ் ஹர்ப்ரீத் பிரார். யூ ப்ளீஸ் ஆட் ஆன் விக்கி பிஃபோர் வி கோ ஆன் டு ஆர்சிபிஸ் பிளேயிங் 11. மார்க்கோ யான்சனை வெளில உட்கார வச்சிருக்கீங்க, கரெக்டா? மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்னு சொல்லிட்டீங்க. மார்க்கோ யான்சன் வெளில, சஷாங்க் சிங் வெளில. ஸோ இப்போ டே கேம்ன்றதுனால ஹர்ப்ரீத் பிரார் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆப்வியஸ்லி ஒரு சின்ன ஒரு அந்த ஹோல்டு இருக்குன்றதுனால பிரில்லியன் பிடாக். ஏன்னா அவர் ஹர்ப்ரீத் பார் எப்படிப்பட்ட ஒரு போலர்னா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடக்கூடிய ஒரு போலரு. அண்ட் ஆர்சிபிக்கு எப்பெல்லாம் ஸ்பின்னர்ஸ் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டிருக்காங்களோ அப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. எஸ்பெஷலி ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய டாமினண்டா இருக்கிற டீம், பவர் ஹிட்டிங்கும் ஜாஸ்தியா இருக்கிற டீம் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடும்போது கஷ்டப்படுவாங்க. ஆப்வியஸ்லி இந்த ஒரு கிரவுண்ட்ல மத்தியான கேம்ல கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல 11 மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கோ யான்சனுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும் 100%. அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸ்டாயினிஸ் கேன் போல், கேன் பேட், அதுல எந்த விதமான கொஸ்டினுமே கிடையாது. இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் 7 bowlers இருக்காங்க. உங்களுக்கு எப்படி வேணா நீங்க ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இட் கிவ்ஸ் யூ அ குஷன் வேர் யூ கேன் புஷ் 2 overs இன் பிட்வீன்.
இந்த மாதிரி கேம்ல ஒருவேளை ஹர்ப்ரீத் பார் நல்லா போட்டார்னா கூப்பர் கார்னலுக்கு கொடுக்கறதுக்கு தயங்க கூடாது, கொடுக்கணும். ஒரு ஓவர் கொடுத்து எப்படி போகுதுன்றத பார்த்துட்டு தான் அது பண்ணோம். ஈவன் இஃப் தே ஸ்கோர் 210 215 தே வில் பி ஏபிள் டு சேஸ். அட்லீஸ்ட் ஒரு மைண்ட்ல வந்து ப்ரெஷர் இருக்காது, டிஃபெண்டிங் ப்ரெஷர் கிடையாது நம்மளுக்கு. நம்ம போய் தைரியமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் கேம்னு, ஹெட் ஆன் எடுக்கலாம்னு சொல்லி. ஆர்சிபி என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ண போறாங்க இல்ல சேஞ்ச் எல்லாம் எதிர்பார்க்காத, அவங்க ஆல்ரெடி நல்ல மொமெண்டம்ல போயிட்டு இருக்காங்க. டஃபி அண்ட் இவர் ஜாஷ் ஹேசல்வுட் காம்போ கண்டினியூ ஆக போதா? அதாவது ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணுங்க. ரிச்சர்ட் கிளீசன் நவ் ஹஸ் been added in place of Nuwan Tushara, but he won't play. Phil Salt will come back and take the place of Jacob Bethel. Virat Kohli, Phil Salt, Devdutt Padikkal, Rajat Patidar, Venkatesh Iyer, Tim David, Jitesh Sharma, Krunal Pandya, Bhuvneshwar Kumar, Josh Hazlewood, Jacob Duffy, and their impacts up based on what they feel they can bring them later on. ஒரு 7 ஓவர் 8 ஓவர் பார்த்துட்டு இஸ் ஒன் ஆஃப் ஸ்ரீயா சர்மா ஆர் ரசிக் சலாம் இப்படித்தான் போவாங்க. ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவாங்க. தட் இஸ் ஃபில் சாட் இன் பிளேஸ் ஆஃப் ஜேக்கப் பத்தல். ப்ளீஸ் லெட் மீ நோ வெதர் யூ ஃபீல் தே மைட் மேக் எனி சேஞ்சஸ் அப்பார்ட் ஃப்ரம் வாட் ஐம் சேயிங். இல்ல, ஃபில் சால்ட் ரெடினா அவர் தான் இறங்க போறாரு உள்ள, அது வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. போலிங் ஃப்ரண்ட்ல எந்த பெரிய சேஞ்சஸும் நான் எதிர்பார்க்கல பிடாக். இது ஒண்ணுதான் சேஞ்சா இருக்க போகுது என்டையர் அவங்களோட 11லயே. தேர் ஆல்ரெடி சார்ட்டட். அவங்க வந்து அவே ஹோம் அவங்களுக்கு. ஆக்சுவலா அந்த ஒரு கிரவுண்ட்ல வந்து ராய்ப்பூர்ல 2 கேம் வின் பண்ணிருக்காங்க. ஒன்னு க்ளோஸா, இன்னொன்னு வந்து சூப்பரா வின் பண்ணிருக்காங்க. அதை பத்தி எந்த விதமான கொஸ்டினுமே கிடையாது. இப்போ இட்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிபிகேஎஸ் டு டூ வெல் அண்ட் மேக் ஷியோர் தே மேக் அ மார்க் திஸ் கேம் ஆர் எல்ஸ் இட்ஸ் டன் ஃபார் தெம். ஸோ அது வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்சல்யூட்லி வந்து அதுக்கப்புறம் வந்து நோ சான்ஸ், யோசிக்கவே முடியாது. ஏன்னா பின்னாடி இருக்க டீம்ஸும் நல்லா பக்கப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த கேம்ல வந்து வின்னிங் ஃபேக்டர் என்னவா இருக்க போகுது, பொதக்குழி ஃபேஸ் என்னது, யாருக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க, எப்படி பிபிகேஎஸ் ஆட போறாங்க? First 6 overs is going to decide the fate of the match for both the innings. So that's Dharamshala for you. Batting first 6 overs எப்படி ஆடுவீங்க? போன மேட்ச் பிபிகே 55 for 1, மும்பை 59 for no loss. மும்பை 59 for no loss காரணம் பிபிகேஸோட பேத்தட்டிக் bowling. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிரியான்ஷ் ஆர்யா செம ஃபார்ம்ல இருக்கார். பிரப்சிம்ரன் சிங் எப்படி அடிப்பார்னு தெரியாது, அடிப்பாரு. One of Shreyas Iyer or Cooper Conley. Cooper Conley scoring runs, but he's slightly taking his time. It's a very good top 3. Batting has never been a problem for them. அங்க விராட் கோலி இன்னும் இப்போ ஒரு ரன்னுக்கே பம்ப் ஃபேஸ் பண்ணாருன்னா 100 ரன் அடிச்சுட்டு வந்திருக்காரு. எப்படி ஆட போறாரு அப்படின்னு நீங்க பார்க்கணும். Phil Salt is going to come and is going to bat one way, and then there is Devdutt Padikkal who's batting silk and touch. இதுல ஒரே ஒரு எட்ஜ் என்னன்னா 6 ஓவர் ஆர்சிபி எப்படி போட போறாங்க, பிபிகேஎஸ் எப்படி போட போறாங்க, அந்த இதை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி will have edge. ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா how you bowl from overs 40 to 20, which we have been reflecting. PBKS has been bleeding runs like anything. இங்க புவிக்குட்டி இருக்காரு, ஜாஷ் ஹேசல்வுட் இருக்காரு, ஜேக்கப் டஃபி இருக்காரு, ரசீப் சலான் ஆனா அவரு ஒரு 4th சீமா இருக்கும் போது the options here what they have got, they have really stuffed the opposition on more occasions to bring them back in death overs. அந்த எட்ஜ் உங்களுக்கு இருக்குன்றதுனால ஆர்சிபி வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 56-44 அகைன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்றது என்னோட கணிப்பு. விக்கி, அப் டு யூ. ஐ ஜஸ்ட் ஸ்லைட்லி பெக் டு டிஃபர். ஏன்னு யோசிக்கிறேன்னா, திஸ் பீயிங் ஆஃப்டர்நூன் கேம், ஐ ஃபீல் டாஸ் இஸ் கோயிங் டு பி வெரி crucial. If Punjab Kings can win the toss, if they can restrict RCB to 200 210 குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா, I think they have a real good shot at this game, because I am going to go with 51-49 to PBKS. யாருமே கொடுக்க மாட்டாங்க, ஒரு தோக்குற டீம் மேல யாரையும் கட்ட மாட்டாங்க. பட் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, பிகாஸ் இட் இஸ் அ டாக் ஃபைட் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ், நாட் ஃபார் ஆர்சிபி. ஆர்சிபி ரொம்ப கம்ஃபர்டபிள் டிரைவிங் பொசிஷன்ல இருக்காங்க, டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க ஜாலியா. அவங்களுக்கு தேர் இஸ் அப்சல்யூட்லி நத்திங் டு லூஸ். அவங்க அந்த ஒரு மைண்ட் செட்ல வருவாங்க. பட் திஸ் இஸ் எவ்ரி பால் 120 240 பால் இஸ் கோயிங் டு பி crucial for PBKS. They will try to, they are a team where, see, இன்னும் கூட எனக்கு ரிக்கி பாண்டிங் மேல நம்பிக்கை இருக்கு. இவங்க மேல டீம் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா சத்தியமா எனக்கு தெரியல. பட் ரிக்கி பாண்டிங் மேல நம்பிக்கை இருக்கு, அந்த சப்போர்ட் ஸ்டாஃப் மேல நம்பிக்கை இருக்கு. 100% எதையாவது ஒன்று சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது உங்களுக்கு மைண்ட் செட் வைஸோ எப்படி நீங்க அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டரை எடுத்துருங்க. இந்த கேம் வந்து தைரியமா போய் ஃபேஸ் பண்ணுங்க, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெப்டாக் கொடுத்து கூட்டின்னு வருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு வெறியில இருப்பாரு, எப்படியாவது நான் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் இந்த கேம். ஏன்னா லாஸ்ட் 2-3 கேம்ஸ் ரன் அடிக்கல. திஸ் இஸ் அ வெரி குட் சான்ஸ் வேர் தே பேட் செகண்ட் 100% ரன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஈவன் இஃப் தே பேட் ஃபர்ஸ்ட்,
they will try to have some teeth in their bowling. கண்டிப்பா இதை வந்து they will take it as a challenge and try to win against RCB. So that நான் 51-49 2 PPKs கொடுக்குறேன். Not a lot of them will support PPKs in this thing because I have been supporting PPKs from the first. I just want to give one shot where I feel this can change a lot of things. I think they will qualify நான் நினைக்கிறேன். கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க பிடாக்? என்ன நடக்க போகுது? Devdutt Padikkal from RCB and Priyansh Arya from Punjab Kings. Up to you now. ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ஃபில் சால்ட் இறங்கினா ஃபில் சால்ட் அவ்வளவுதான். இந்த பாட்டம் லைன் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்ல வந்து அகமது அலி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, பீடாக் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஹவு நிதிஷ்குமார் ரெட்டி இன்க்ரீஸ்ட் ஹிஸ் ஸ்பீட் ஃப்ரம் ஏர்லி 130s to 140s. வாட் டெக்னிக்கல் கரெக்ஷன் ஹி ஹஸ் டன் இன் ஹிஸ் ஆக்ஷன். ஆக்சுவலா நான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டியோட லிமிட் பண்ணாம யூ டாக் அபவுட் நிதிஷ்குமார் ரெட்டி நிதிஷ்குமார் ரெட்டி ஆப்வியஸ்லி பீடாக். பட் ஆன் த ஹோல் புவனேஸ்வர் குமார் கூட இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு அவரோட ஸ்பீட். அந்த 130sல இருந்து 140 ஹை 140s 141 அந்த மாதிரி வந்திருக்காரு. ஸோ இது வந்து ஜென்ரலா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுங்க. அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி ஆப்வியஸ்லி எப்படியும் பேச போறீங்க. ஸோ ஜென்ரலா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுங்க. ஹவு திஸ் ஒர்க்ஸ், ஹவு ஸ்பீட் கேன் பி இம்ப்ரூவ்ட் அண்ட் டெவலப்ட் பை போலர்ஸ். ரெண்டு பேருமே ஓப்பன் செஸ்ட். ஓகே, ரெண்டு பேருமே இப்படி லோட் பண்றவங்க. ஓகே, அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க லோட் பண்ணும்போது the maximum thing where your hands can go is closer to your ears or slightly behind. ஓகே, closer to ears or slightly behind-னா அந்த ஓப்பன் செஸ்ட் T பொசிஷனை மெயின்டைன் பண்ணுவீங்க. your upper body will stay in alignment with your lower body at jump. whereas கை வந்து உங்களுக்கு வந்து if it is goes beyond your head, இப்படி போச்சுன்னா என்ன ஆகும், அப்பர் பாடி ஜம்பும் போது விழுந்துரும். அப்பர் பாடி ஜம்பும் போது கீழே விழுந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டெலிவரி ஸ்ட்ரைடு பெருசாயிடும். அதனால பின்னாடி வெயிட் தள்ளுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், பேக் ஃபுட் கீழே வரும்போது கொலாப்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். பேக் ஃபுட் கொலாப்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா தட் லீட்ஸ் ஃபார் யுவர் ஃப்ரண்ட் ஃபுட் கொலாப்ஸ். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், டெலிவரி ஸ்ட்ரைடு பெருசா ஆச்சு அப்படின்னா அப்ரைட் ரிலீஸ் இருக்காது. யூ வில் நாட் ஹவ் மோர் பவர் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ் டு ரியலி கிவ் அ விப். இவங்க ரெண்டு பேரையுமே பாருங்க, நான் சொன்னப்புறமா பாருங்க, பர்டிகுலர்லி நிதிஷ் ரெட்டி, தட் இஸ் ரீசன் ஹி ஹஸ் பீன் கெட்டிங் இன்ஜுரிஸ் மோர். இப்படி வரும்போது இந்த ஃபாஸ்ட் போலர்ன்றதுனால உங்களுக்கு நல்லாவே அந்த இது தெரியும். போன வருஷம்லாம் நிதிஷ் ரெட்டி வந்து லோட் பண்ணும்போது he was loading well behind his head. இந்த மாதிரி லோட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது ஏர்ல போகும்போது பேக்ல உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கிறதுனால பேக் ஸ்பாசம்ஸ் வர சான்ஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சில சமயம் அந்த டெலிவரி ஸ்டைடு பெருசா இருக்கிறதுனால ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெயின் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்ப ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, புவனேஸ்வர் குமாரும் சரி நிதிஷ் ரெட்டியும் சரி, இப்போ உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த கை வந்துட்டு எப்படி பின்னாடி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடிங் வந்து இவ்வளோ ஹையா லோடிங் போனீங்கன்னா தான் அந்த மொமெண்டம்ல கை வந்து இப்படி பின்னாடி போயிடும். புவனேஸ்வர் குமாரும் பாருங்க, நிதிஷ் ரெட்டியும் பாருங்க, க்ளோஸா லோட் பண்றாங்க டு their head. they are not taking the hands like this as they normally used to. they are going close to your head-ங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் டைம் இதை தான் வந்து டி பொசிஷன் ஃபாஸ்ட் bowling-ல சொல்லுவாங்க. ஓகே, என்னோட லெவல் 3ல வந்து என்னோட செமினார் என்னை எடுக்க சொன்னதே வந்து 3 கிரேட்ஸோட போலிங்கை பத்தி தான், விச் இஸ் கால்ட் டி பொசிஷன் பர்ஃபெக்ட். ஒரு மால்கம் மார்ஷல் ரொம்ப கஷ்டமான இதை கொடுத்தாங்க எனக்கு. மால்கம் மார்ஷல் ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு கோட்னி வால்ஷ் ஒன்று, அதுக்கப்புறம் ரிச்சர்ட் ஹேட்லி ஒன்று. இந்த 3ஐயும் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ நிறைய ரிசர்ச் நான் பண்ணேன். ரிச்சர்ட் ஹேட்லி கொஞ்சம் சைட் ஆன் வரும், மால்கம் மார்ஷல் பியூட் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், அதுவும் டைகனலா வேற ஓடி வருவாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ரீசன் பிரேக்கே இல்லாமல் ரெண்டு பேரும் 140 குயிக்கா போடுறாங்க. தேர் நாட் மிஸ்ட் அவுட் அ சிங்கிள் கேம் ஆன் எனி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அனதர் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் இஸ் தீபக் சஹர் as well. 3 பேரும் ஒரே ஒரு சிமிலரான இது. இந்த வருஷம் தீபக் சஹர் போலிங் ஓவர் மேல ஓவர் போட்டு இந்த தடவை அவருக்கு இன்ஜூரே ஆகல. இப்ப சென்னையில ஒரு மேட்ச் 3 மேட்ச் உட்கார்ந்து இருந்தாரு சென்னை சூப்பர் கிங்ஸ். ரிமெம்பர் தே picked him of 14 crores. This is the only reason, and then you know that you got action which is not going to break you down on the injury front. As a fast bowler will bend your back more.
That is where the confidence which you drives, you're not going to get injured. These guys are bowling, more than what you normally see. தீபக் சஹரும் பாத்தீங்கன்னா இவங்க அளவுக்கு பேஸ் போடலனாலும் அவரும் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா Chris, 137 போடுறாங்க. ஃபாஸ்ட் bowler உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் நான் சொன்னது வந்து ஈஸியா புரியும். If you please want to add on, please add on, or else we will give a glittering thought where RCB is pushing for the top 2 spots or Punjab is pushing through the exit gate. இல்ல கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பேக்ல ஸ்ட்ரெஸ் விழுன்னு சொன்னீங்களா, அது கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வந்து ஹார்திக் பாண்டியா. இப்படி லோட் பண்ணுவாரு, இப்படி லோட் பண்ணுவாரு. இப்ப கொஞ்சம் கம்மியாயிருக்கு, இங்க வரைக்கும் இப்ப வந்திருக்கு. முன்னாடி வந்து ரொம்ப பின்னாடி இப்படி பண்ணுவாரு. நான் அவருக்கு அகேன்ஸ்டா விளையாடி இருக்கேன், பரோடாக்கு அகேன்ஸ்டா ஆடும்போதுலாம் ரொம்ப ரெட் பால் இப்படி லோட் பண்ணுவார், ரொம்ப இப்படி வந்து. ஆனா 140 மேல போட்டிருந்தாரு, 140 143 எல்லாம் போட்டிருந்தாரு. இப்போ கொஞ்சம் அந்த ஹை 140s போடுறாரு, அதான் 140 கிட்ட வராரு, 130 லேட் 130ஸ்ல போடுறாரு. ஸோ அதுதான் ஒரு ரீசன் நினைக்கிறேன். அவருமே அவரோட ஆக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பிரில்லியன்ட் எக்ஸாம்பிள் பிடாக், ரெண்டுமே வந்து சூப்பரான ஒரு இது. பட் ஸ்பீட் வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்க்ரீஸ் பண்ணினா கூட ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் சஸ்டெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய யூ ஹாவ் டு கீப் ரிகரஸ் ஒர்க் அவுட், ஸ்ட்ரென்த் வைஸ் உங்களை நல்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிடாக். ஒரு கிளிட்டரிங் இந்த இதுதான் கேம் அப்படின்னா 2 லாரிங்களும் மோதிக்க போது, எந்த லாரி ஸ்ட்ராங்கா வெளில வரப்போகுது அடிப்படாம. ஐ எம் ஆர்சிபி சப்போர்ட்டர் அண்ட் எவ்ரி ஒன் நோஸ். ஆனா எனக்கு பாவமா இருக்கு பிபிகேஸை பார்த்தா. A team which has பஞ்சாப் started சப்போர்ட்டர். 7 games unbeaten and then they are unfortunately losing the plot. They may end up getting knocked out of the tournament. It's a extremely sad one, which I don't want to happen. I want to go on my analysis call on RCB winning for the sake of PBK's getting through. Even though I'm RCB supporter, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து 7க்கு 7 ஜெயிச்சுட்டு நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்பதான் வந்துட்டு லாஸ்ட் இயர் ரொம்ப வருஷம் கழிச்சு பிளே ஆஃப்ஸுக்கு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது திருப்பியும் பிளே ஆஃப் சொல்லலன்னா ட்ரோலிங் ஸ்டார்ட் ஆயிடும். இல் பி த பிக்கஸ்ட் மீம் மெட்டீரியல் இஃப் தே டோன்ட் கெட் த்ரூ ஆஃப்டர் பீங் அன்பீட்டன் ஃபர்ஸ்ட் 7 games கிரஷிங் எவ்ரி ஒன் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். அதனால பாப்போம், நான் ஒரு ஸ்டெண்டர் எட்ஜ் கொடுத்துருக்கேன் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். அன்பார்ச்சுனேட்லி பிபிகேஸ் bowling has not stood up in but விக்கி தைரியமா பிபிகேஸ் will come back and prove that why they started the tournament very well அப்படின்னு தைரியமா ஒரு இதை கொடுத்துருக்காரு, which has to be respected. பாப்போம் என்ன நடக்குது. We'll come back and with a detailed preview on the Sunday doubleheader where RCB has cemented their top 2 spots and will play again on the same venue of the qualifier, or PBKS has got other ideas to really show that they want to get back into the playoffs. Until we come back and see whether 97 98 unga Blast Vignesh poirkara illiyana. Thanks a lot and bye bye.